ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். அது என்னென்னா அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அகப்பொருள்னால் மொத்த அன்புடைய தலைவன் தலைவியில் நடக்கிற அவங்களுக்கிடையே இருக்க காதல், அவங்க வாழ்க்கை நடத்தும் விதம், இதை பற்றியெல்லாம் கூறுவது தான் அகப்பொருள். இதை அகத்திணைன்னு சொல்லலாம். அகப்பொருள் எத்தனை வகைப்படும்? 3 பிரிவுகளை கொண்டது. அதாவது முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு சொல்லுவாங்க. முதற்பொருள்னா என்னென்னா நிலமும் பொழுதும், அதாவது 5 திணைக்குரிய நிலமும் அவங்களுடைய பொழுதும் பற்றி சொல்வது முதற்பொருள். கருப்பொருள்னா அவங்களுடைய 5 திணை மக்களுடைய தெய்வம், மக்கள், உணவு, அங்கே இருக்க பறவை, விலங்கு, அவங்க எங்கே இருக்காங்க, ஊர், நீர், பூ, மரம், அவங்க பயன்படுத்துகிற பண், யாழ், பறை, தொழில், இதை பற்றிலாம் பேசுகிறது தான் கருப்பொருள். அடுத்தது உரிப்பொருள். 5 திணை மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 5 திணை மக்களுடைய அக ஒழுக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அக ஒழுக்கத்தை பற்றி பேசுனா அது உரிப்பொருள். இப்போ முதற்பொருள்னா என்னன்னு பார்க்கலாம். முதற்பொருள்னா என்னென்னா நிலமும் பொழுதும். அதில் நிலத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குறிஞ்சி எங்கே இருப்பாங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும், மலையில் வாழ்கிற மக்கள்லாம் குறிஞ்சி நில மக்கள். முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், முல்லைனா காடு. மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.